அனைவருக்கும் வணக்கம். இந்த காலத்தில், அதாவது இந்த குறுவை அல்லது முன் சம்பா காலத்தில் நம்ம விவசாயம் பண்ணும்போது அடி உரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குங்க. இந்த அடி உரத்தை நம்ம முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட மக்கின சாணம் கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைச்சா ரொம்ப நல்லதுங்க. நியாயத்துக்கு 4 டிராக்டர் லோடு போடணும். என்னை பொறுத்தவரை என்னென்னா, ஒரு டிராக்டர் லோடு கிடைச்சா கூட பரவாயில்ல. மக்கின சாணமாவோ அல்லது ஆட்டு எருவாவோ அல்லது கோழி எருவாவோ ஒரு டிராக்டர் லோடு கிடச்சா கூட போதும். ஆனால் போடணும். அது இல்லாத பண்ணுறது மண் வளத்தை போக போக அப்படியே குறைச்சிருங்க. அப்போ நீங்கள் விளைச்சல் கிடைக்காது. அதுக்காக நீங்கள் அளவுக்கு அதிகமாக உரங்களை வாங்கி போடுறதுக்கு தூண்டப்படுவீங்க. அதனால் முடிஞ்ச வரையிலும் ஒரு டிராக்டர் லோடாவது எங்கேயாவது கிடைக்குமான்னு வாங்கி போட்டுக்கோங்க. அப்படி பண்ணும்போது அடி உரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் அக்ரி ஆஃபீஸில் அல்லது வெளியில் அசோஸ் பைரிலம் அப்படின்னு ஒரு திரவம் வச்சுருப்பாங்க. அசோஸ் பைரிலம் பச்சை கலர் பாட்டில். அது 2 பாட்டில்லேருந்து 3 பாட்டில் வாங்கிக்கலாங்க. 200 சொல்லுவாங்க. அப்போ 3 பாட்டில்னால் 600 ஆச்சு. பாஸ்வோ பாக்டீரியா அப்படின்னு ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க. அல்லது அசோ பாஸ்ன்னு வச்சுருப்பாங்க, இல்லை திரவ பாஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. பக்கத்தில் அக்ரி ஆஃபீஸில் வெளியில் பாஸ்வோ பாக்டீரியான்னு கிடைக்குங்க. இந்த பாட்டிலை 1 லிட்டர் கலந்துக்கணுங்க. இது கூட கண்டிப்பாக ட்ரைகோடர்மா விரிடின்னு ஒரு திரவம் இருக்குங்க. அது 1 லிட்டர் கலந்துக்கணும். இந்த 3 இதெல்லாம் கலந்து 200 லிட்டரில் கலந்து வச்சுட்டு, இது கூட நாட்டு சர்க்கரை 2 கிலோ, கடலை புண்ணாக்கு இருந்ததுன்னா ஒரு 5 கிலோ, இதை கலந்து வச்சுட்டு நிலத்தில் கொடுக்குறோன்னு வைங்களேன். இதுதான் ஒரு நல்ல அடி உரம். எது? அசோஸ்பைரிலம், பாஸ்வோ பாக்டீரியா, ட்ரைகோடர்மா விரிடி, கடலை புண்ணாக்கு. இப்போ ஒரு டிராக்டர் லோடு சாணம்னா எவ்வளோ விலை? 2500 4னா 10,000 ஆச்சுங்களா? இப்போ நான் சொன்னது 5 பொருள். இந்த 5 பொருளோட மொத்த கூட்டுத்தொகை எப்படி சுற்றி பார்த்தாலும் 1500 வருங்க. நீங்கள் ஒரு டிராக்டர் லோடு சாணம் வாங்கினா 2500. இதெல்லாம் சேர்த்தோம்னா 4000 உங்களுக்கு அடி உரம் முடிஞ்சிடும். அப்போ இந்த மீதமுள்ள 6000 நம்ம மீத பயன்பாட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்படி செய்கிறப்ப ஒரு நிச்சயமான விளைச்சலை கிடைக்க நம்ம ஏற்பாடு பண்ணலாம். ஒருவேளை எனக்கு சாணமே கிடைக்கலங்க அப்படின்னாலுமே மீதமுள்ள பொருள்களை கலந்து இது கூட மீனமிலம் கலந்து தரைவெளியில் கொடுத்துடணுங்க. எதிர்காலத்தில் இந்த காலத்தை பொறுத்தளவில் இனிமேல் வரக்கூடிய சூழ்நிலையில் வெளியில் பிபிஎஃப்எம் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்டீரியல் திரவம் இருக்குங்க. அந்த 1 லிட்டர் வாங்கிக்கோங்க. இந்த திரவத்தை நீங்கள் 1 லிட்டர் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவை தெளிக்கிறப்பையும் முடிஞ்ச வரையிலும் 200 மில்லி கலந்து 12 நாள் அல்லது 15 நாளைக்கு ஒரு முறை தெளிச்சுக்கிட்டா பயிரோட விளைச்சல் மிகச்சிறப்பாக, ஒருவேளை மழை பெய்யாமல் போனாலோ அல்லது அளவுக்கு மீறி மழை பெய்தாலோ எந்த விதமான பருவநிலை மாற்றம் ஏற்பட்டாலும் அதை மாறி நம்ம பயிரை பாதுகாத்து முறையான விளைச்சல் கிடைக்க அது ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குங்க. தயவுசெய்து இதை மறந்துடாதீங்க. வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேயும் கிடைக்கும், வெளியில் தனியார்ட்டையும் கிடைக்கும். அதோட உத்தேச விலை 250 சொல்லுவாங்க. அதை வாங்கி தெளிச்சுக்கிட்டிங்கன்னா எந்த பயிருக்கும், நெல் மட்டும் இல்லைங்க, எல்லா பயிருக்கும் நல்லது. அதை தெளிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே நேரத்தில் முடிஞ்ச வரையிலும் ஆரம்ப காலத்துலேருந்து ஒவ்வொரு தெளிப்புலேயும் 200 கிராம் பெருங்காயம் கலந்துக்கங்க. இந்த பெருங்காயங்கிறது கந்தக சத்து கொடுக்கக்கூடியது. அதிகமான இலைகளும் அதிகமான சத்துக்களும் கிடச்சி ஒரு திடமான ஒரு நல்ல பயிர் வர்றதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். தயவுசெய்து இந்த 200 கிராம் பெருங்காயம் கலந்துக்கங்க. முடிஞ்ச வரையிலும் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் மோர் கிடைச்சா எவ்வளோ முடியுமோ கலந்துக்கலாம். 1 லிட்டர்லேருந்து ஆரம்பித்து 10 லிட்டர் வரலாம் மோர் கலந்து தெளிக்கிறது எந்த விதமான குறைபாடு இல்லாத ஒரு செடி கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்குங்க. அடி உரமும் இந்த பயன்பாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப முக்கியம் நம்ம நிறைய நேரத்தில் பாசி பிடிக்கும். நெல் வயல்களில் பாசி பிடிக்கும். அப்படி பாசி பிடிக்குதுனாலே மணிச்சத்து அதிகமாக இருக்குது, தழைச்சத்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நேரத்துலலாம் பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் அந்த பச்சை கலரில் அசோஸ்பைலம்னு ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க. அதை வாங்கி 1 லிட்டர் கலந்து
தரையில் மீன் அமிலம் 1 லிட்டர் 2 லிட்டர் கலந்து தரை வெளியில் ஊற்றி விட்டுறணும். இந்த கவனம் மட்டும் வச்சுக்கோங்க, சரிங்களா? இதை மட்டும் வச்சுட்டிங்கன்னா பாசி தொல்லையை சமாளிச்சுக்கலாம். செஞ்சு பாருங்கள். நமக்கு வெற்றி மட்டும்தான் முக்கியம். செய்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.